இங்க ஒரு சில பேர் தனக்கு தான் எல்லாமே தெரியும், தான் சொல்றது தான் சரி, நான் என்னை பத்தி யோசிக்கிறத விட உன்னை பத்தி யோசிக்கிறது தான் அதிகம், நீ இதை வாங்கி போட்டுக்கோ ரொம்ப அழகா இருக்கும், ஒரு தடவை இந்த கபோர்ட் ட்ரை பண்ணி பாரு, வாங்கல இங்க போயிட்டு வரலாம், வாங்கல அங்க போயிட்டு வரலாம், இப்படி எல்லாத்துக்கும் அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையை ஆட்டிக்கிட்டு அதையே செஞ்சுட்டே இருந்தோம்னா நம்ம மூளையை கழுவி காய போட்டுற வேண்டியதான். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, தன்னை பத்தி யோசிக்கவே நேரம் இல்லாத இந்த காலகட்டத்தில் உங்களை பத்தி இந்த அளவுக்கு அக்கறையா யோசிக்கிறாங்கன்னா நாம கொஞ்சம் யோசிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் இன்னொருத்தங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னா எடுத்த எடுப்புலேயே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிட முடியாது. ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நோ சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்ஸ் வரும். அந்த ஆர்கியூமெண்ட்ஸில் லிசன் பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் சைலண்டாக இருந்துட்டு டைரெக்டாக உங்கள் கண்ணை பார்த்து நல்லா தானே இருக்க, உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு மட்டும் கேளுங்க. யார் ஒருத்தங்க இன்னொருத்தரால் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கான சைக்காலஜிக்கல் டெஸ்ட். இன்றைக்கான சிந்தனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு விழாவில் பார்க்கலாம்.